மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, அம்மனுக்குரிய நாள். ஆடி மாதம் அம்மனுக்குரிய ஒரு நாள். இன்றைக்கு வந்து ரொம்ப முக்கியமான இது வந்து கருட பஞ்சமி. நம்மளோட கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கிற ஒரு இது வந்து கருட பஞ்சமி. இன்னைக்கு கருட மந்திரத்தை சொன்னீங்கனாலே நம்மளோட தீராத கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைனா அம்மனுக்குரிய நாள். அதே மாதிரி நம்ம ராகால பூஜை பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நேற்றே கருட மந்திரத்தை நான் கொடுத்தேன். அதே மாதிரி இன்றைக்கி கருடனுடைய காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் தத் புருஷாய வித்மகே ஸ்வர்ணபட்சாய தீமகி தன்னோ கருட பிரஜோதியா. ஓம் தத் புருஷாய வித்மகே ஸ்வர்ணபட்சாய தீமகி தன்னோ கருட பிரஜோதியா. ஓம் தத் புருஷாய வித்மகே ஸ்வர்ணபட்சாய தீமகி தன்னோ கருட பிரஜோதியா. இதை வந்து ஒரு 27 முறை நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. தினமுமே நம்ம சொல்லலாம். கருட மந்திரங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பானது. இதை சொன்னீங்கன்னாவே நம்மளுடைய தீராத கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். 9/8/2024 ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 24ஆம் நாள். இன்றைக்கு வந்து பஞ்சமி திதி. இன்றைக்கி அதனால தான் கருட பஞ்சமி. பஞ்சமி திதினாலே இன்னொன்று நமக்கு ஞாபகத்துக்கு வருது, வாராகி தாயார். வாராகி தாயாரை இன்றைக்கி நம்ம வழிபடணும், அம்மனை வழிபடணும் இன்றைக்கு. அதேமாதிரி ராகுகால பூஜையும் நம்ம இது பண்ணணும். 1:47 AM வரைக்கும் இருக்குது. ஹஸ்த நட்சத்திரம், தியாஜிதம், சித்த யோகம், இருக்கன்குடி மாரியம்மன் உற்சவம் ஆரம்பம். கருட பஞ்சமி, செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் ரத உற்சவம். ராகு காலம் 10 to 12, குளிகன் 7:30 to 9, யமகண்டம் 9 to 4:30. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை வந்து 12:15 to 1:15. மாலை 4:45 to 5:45. திதி வந்து பஞ்சமி திதி. வாராகி தாயாரை வழிபடுற நாள் இன்றைக்கி வந்து கருட பஞ்சமி. ரொம்ப 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 விசேஷமான வந்து விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை வீட்லேயே நினச்சே நீங்கள் சாமி கும்பிடுங்க. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 to 7:15, இரவு 6:30 to 7:30. இன்றைய ராசி பலன்கள்: மேஷம் பொறாமை, ரிஷபம் மேன்மை, மிதுனம் ஆதரவு, கடகம் போட்டி, சிம்மம் மகிழ்ச்சி, கன்னி ஆதாயம், துலாம் நோய், விருச்சிகம் இன்பம், தனுசு நன்மை, மகரம் சோர்வு, கும்பம் விவேகம், மீனம் பகை. மருத்துவ குறிப்பு: டைஃபாய்டுனாவே ஒரு வயிற்றுப்புண் தான். அதற்கு தினமும் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம இது குடிக்கலாம், மோர் குடிக்கலாம் ஒன்று. அதே உப்பு கம்மியாக தயிர் சாதம் சாப்பிடணும். வந்து சாத்துக்குடி பழ ஜூஸ் குடிக்கணும். இன்னொன்று மிளகு தக்காளியை கீரையை வந்து அரைச்சி 2-3 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தாலும் வயிற்றுப்புண் நிச்சயம் குணமாயிடும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நாளைய விசேஷங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? நாளைக்கு வந்து சஷ்டி திதிங்க ஃப்ரெண்ட்ஸ். சஷ்டி திதி வந்து நாளைக்கு முருகருக்கு உரிய நாள். நாளைக்கு வந்து சஷ்டி திதி. மதுரை மீனாட்சி அம்மன் கிளிவாகனத்தில் பவனி நாளைக்கு. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி சுக்கிரனுக்கு உரிய நாள். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து வெள்ளை மொச்சக்கொட்டை ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குங்க. இன்றைக்கி வந்து சுக்கிர ஆடம்பரத்துக்கு அவர் தான். அதனால் நீங்கள் வந்து வெள்ளை மொச்சக்கொட்டை ஒரு 10 ரூபாய்க்கு வீட்டில் வாங்குங்க. அது காலையில் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை 6 to 7 அதில் இது பண்ணனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நாம் சுக்கிரன் வெள்ளிக்கிழமைக்கு இருக்கிறதுனால சுக்கிரனோட காயத்ரி மந்திரத்தையும் பார்க்கலாம். ஓம் அத்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரஜோதயாத். ஓம் அத்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரஜோதயாத். 10 to 12 ராகு காலம். அதையும் நீங்கள் இது பண்ணுங்கள். நாம் வந்து நேற்று வேல்மாறல் வந்து 10 பாட்டு படித்தோம். இன்றைக்கி ஒரு 10 பாட்டு படிக்கலாமா?
வேல்மாறல் படிப்பதினால் எதிரிகள் பயம் நீங்கும், தீவினைகள் தீரும், தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், நோய்கள் உடலை விட்டு நீங்கும், மன தைரியத்தை கொடுக்கும், மனதில் இருக்கின்ற தேவையற்ற கவலைகளை போக்கும். எந்த சூழ்நிலைகளும் வேல் கொண்டு முருகன் நமது கஷ்டங்களை தீர்ப்பார். நேற்று 10 படித்தோமா, இன்னைக்கு வேல்மாறல் 10 பார்க்கலாம். சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்று துணை யாகும். பசித்து அழகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒளித்து அவுணர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துள்ளத்தில் உறையும் கருத்தன்மை துகுகன் வேலே. திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும். சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகப்பதிக்கும் விதி தனக்கும் அரிதனர்க்கும் நரர் தமக்கும் உறும் எடுக்கண் வினை சாடும். சலத்து வரும் அரக்கர் உடல் கொளுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை நினைச்சிகையில் விருப்பமொடு சூடும். சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகப்பதிக்கும் விதி தனக்கும் அரிதனர்க்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். சலத்து வரும் அரக்கர் உடல் கொளுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமொடு சூடும். பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்து அவுணர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துள்ளத்தில் உறையும் கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும். இன்றைக்கி ஒரு 10 பாட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 20 பாட்டு படிச்சிருக்கோம். நாம் தினமுமே நீங்கள் இதை பாராயணம் பண்ணுங்கள். ஷட்கோண கோலம் நாளைக்கு சஷ்டி, நாளைக்கு இதை படிங்க. காஞ்சி மகா பெரியவரின் உபதேசம். எல்லோரும் நடமுடன் வாழ கடவுளை வேண்டுங்கள். தாய் மதத்தை பழிக்கக்கூடாது, தாயை பழிப்பதற்காகும். குலதெய்வத்தை ஆண்டுக்கு 2 முறையாவது தரிசியுங்கள். தேய்பிரையில் செய்யும் வழிபாடு பிரச்சனையை போக்கும். வளர்பிறையில் செய்யும் வழிபாடு வளர்ச்சியை தரும். ஈர ஆடையுடன் வழிபடக்கூடாது. மனதை கெடுக்கும் எந்த நிகழ்ச்சியையும் பார்க்காதீர்கள். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நம்ம அம்மனுக்கு உரிய ஒரு கோமதி அம்மனை வழிபட குறை அனைத்தும் விலகும். அம்மனை வழிபட வாழ்க்கை வளமாகும். சனீஸ்வர பகவானை வழிபட சங்கடங்கள் தீரும். தட்சிணாமூர்த்தியை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். குலதெய்வ வழிபாட்டால் முயற்சி வெற்றியாகும். விஷ்ணுவை வழிபட வாழ்க்கை வளமாகும். பெருமாளை வழிபடுவதனால் நன்மைகள் உண்டாகும். காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட வளம் உண்டாகும். சிவனை வழிபட நன்மை அதிகரிக்கும். சூரிய நமஸ்காரம் செய்வதனால் நன்மை அதிகரிக்கும். நரசிம்மரை வழிபட வாழ்வில் வளமாகும். விநாயகரை வழிபட நன்மை உண்டாகும். மீனாட்சி சுந்தரேஸ்வரை வழிபட நன்மை உண்டாகும். அனுமானை வழிபட சங்கடம் தீரும். வியாழனன்று குரு பகவானை வழிபட நன்மை உண்டாகும். துர்க்கையை வழிபட்டால் சிரமம் அனைத்தும் தீரும். அம்மனை வழிபட நன்மை அதிகரிக்கும். விநாயகரை வழிபட வாழ்க்கை வளமாகும். வெள்ளியன்று மகாலட்சுமி வழிபட சுபிக்ஷம் உண்டாகும். சூரிய பகவான் வழிபாட்டினால் நன்மை அதிகரிக்கும். நடராஜரை வழிபட நினைத்த காரியம் நடைபெறும். முருகனை வழிபட முன்னேற்றம் உண்டாகும். விநாயகரை வழிபட வெற்றிகள் கிடைக்கும். குரு பகவானை வழிபட குறைகள் தீரும். கேது பகவானை வழிபட விருப்பம் நிறைவேறும்.
துர்க்கையை வழிபட எதிர்ப்பு விலகும். வழக்கு சாதகமாகும். பதவியிலும் பணிவு. ஒழுக்கமே பாதுகாப்பு. ஒழுக்கம் உமக்கு பாதுகாப்பு. ஒற்றுமையாக உழை வெற்றி கிடைக்கும். குற்றமற்ற மனமே ஆண்டவனுக்கு விருப்பம். இப்போது வேண்டுமானாலும் நாக்கு பிறலும். நேர்மையை மட்டுமே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வெறுக்கும் செயல்களில் ஈடுபடாதீர்கள். சிந்தனையை ஒருமுகப்படுத்த. யாருக்குமே நம்ம கெட்டது நினைக்காம இருந்தோம்னாவே அதுவே நம்ம ஒரு இதுதான். தினமும் 4 மணி நேரம் மட்டும் உறங்குங்கள். 8 மணி நேரம் உறங்குங்க. தேவையான அளவு உணவு உண்ணுங்கள். நாடு ஆர்வம். போர் இல்லாத போது புத்தகம் படிப்பர். ஆடம்பரத்தை விரும்பாதவர். சிக்கனத்தை கடைபிடிப்பவர். நகைச்சுவையை பேசுவர். எதையும் முடியாது என்று சொல்லாதவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். இன்றைக்கி ராகால பூஜை வழிபாடு, அம்மன் வழிபாடு, கருட வழிபாடு, கருட மந்திரம், சுக்கர வழிபாடு. ஆடம்பரத்துக்கு அவர் தான். அவரோட மந்திரத்தை சொன்னாலே போதுமானது. வீட்லேயே நினச்சி நீங்கள் செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னால் நேரில் சொல்ல முடியல. யாரையாவது ஒருத்தர் நேரில் பார்க்கணுன்னு தான் ஆசை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். வண்டி மேலே